இவனுகளை மாதிரி ஒரு வெட்டி கூட்டம் உலகத்தில் இருக்குன்னு நினைக்கிறியா நீ? வெட்டி கூட்டம் எதையாவது பேசி பிழைத்துக் கொண்டே இருப்பார்கள். இத்தனை லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்கான். நேற்று வரை மீனவன் கைது செய்யப்பட்டிருக்கான். அதை பத்தி ஒரு கருத்தாளன், ஒரு அரசியல் விமர்சகர், ஒரு ஆய்வறிஞர் எவராது பேசுவார? பேச மாட்டாப்ல, பேச மாட்டாங்க. ஆனால் சீமான் ஸ்டாலினை பார்த்து விட்டார். ஸ்டாலின் பெட்டி வாங்கி விட்டார். சீமான் ஸ்டாலின் பெட்டி வாங்கி விட்டார். அதே நாயே ஸ்டாலின் சீமான் பெட்டியை கொடுத்து விட்டார் என்று பேசல. பரதேசி நாயே, சீமானுக்கு ஸ்டாலின் பெட்டியை கொடுத்து விட்டார். சொல்லடா, சொல்றாடே, சொல்றா. எதையாவது பேசி திங்கிறது, எதையாவது. நாங்க விவசாய குடும்பத்தில் இருக்க, விதைக்கும் போது கூட 10 கையை விதைப்போம். ஏன்? புறா, மயில், நம் சிட்டு, இந்த மைனாலாம் பொறுக்கி திங்கிட்டு. அது மாதிரி நாங்க பேசும்போது 1 மணி நேரம் பேசும்போது 2 அப்படி சிந்தி விடுறது. அதை வச்சு இந்த வலைவெளி, இந்த வாடகை வாய்கள் பிழைச்சிட்டு போட்டும்ட்டு 2 பேசி விடுறோம். பிச்சைக்காரன். மக்களின் பிரச்சனைகள் லட்சம் இருக்குது. லட்சம் போராட்டங்களுக்கு 3 ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு அனுமதி கொடுத்திருக்குதுன்னு பேசுறாரு முதல்வர். அதை ஒருத்தம் பேசிருக்கா? லட்சம் பிரச்சனை என்றால் லட்சம் போராட்டங்களை என் மக்களுக்கு திணித்தது நீங்கள் என்று. இத்தனை கொலைகள். நேத்து திருநெல்வேலியில அந்த ஆணவ படுகொலை, சாதி பெருமையில ஒருத்தன் வெட்டிருக்கான், கொண்டிருக்கான். சின்ன பையன் வெட்டி கொண்டிருக்கான். அதை பத்தி யாரா பேசுனா பத்தியா, பேசுவான பத்தியா? பேச மாட்டான். அது எப்படி பேச வருவான்? தமிழர்களுக்குள்ளே சண்டை, தமிழர்களே வெட்டி கொண்டு சாகிறார்கள், பாருங்கள் தமிழர் என்று பேசியவர்கள் எங்கே? திராவிட புடுங்கி ஆட்சியில் தான்டா நடக்குது இது. நீதான் சாதியை ஒழிச்சுட்டோம், சமத்துவத்தை கொண்டு வந்துட்டோம், எல்லாத்தையும் நிலைநாட்டிட்டோங்கிற. எங்க நாட்டின? காட்டும் சட்டத்தை இயற்றி சாதிய பெருமைக்கு ஆணவ திமிரிலே நீ கொலை செய்வாய். ஆனால் காட்டும் சட்டம் தண்டனை என்று வச்சுனா பயப்படுவான். எத்தனை கொலை விழுந்திருக்கு? உங்க ஆட்சியில் தானே கொலை விழுந்தா. அந்த இளவரசன் திவ்யா கொலையா? தமிழர் என்று பேசியவர்கள் எங்கே? யாரு ஆட்சியில் இருக்கிறது? இவன். பெருமைனா திராவிடன், ஏதாவது தமிழர்கள் எங்கே? எப்படி இருக்கு? சர்ரா விடுறா. நான் அரியணையில உட்கார்ந்த பண்ணேன், எங்கேயாவது எவனாவது சாதிக்காக கொலை பண்ணான காட்டுறா பாப்போம். இப்பவும் சொல்றேன், அந்த நாற்காலியில உட்கார்ந்தவனை, என் மீனவனை, சிங்களனை கைது பண்ணிட சொல்றா பாப்போம். இப்பவும் சொல்றேன்டா, கைது பண்ண சொல்றா பாப்போம். எங்களுக்கு ஒரு கனவு இருக்குடா, நோக்கம் இருக்குடா, அதை நிறைவேற்றும் நினைக்கிறோம், செய்யணும்னு துடிக்கிறோம். உனக்கு என்ன இருக்கு? நாங்க வெட்டிக்கிட்டு செத்தா தாண்டா உனக்கு ஓட்டு. நாங்க அண்ணன் தம்பியில ஒரு தாய் பிள்ளைகளா சேர்ந்து நின்னா உனக்கு வப்பம்டா வேட்டு. அதனால நீ பயப்படுற. தெக்க தேவர் தேவேந்தர் வடக்க படையாச்சி பறையும் பிளந்து பிரிந்து நின்றால் தான் உன்னுடைய நீ இந்த அதிகாரத்தில் உட்கார முடியும். நாங்க 2 பேரும் ஒரு தாய் பிள்ளைகளா கட்டி அணைச்சு ஒட்டி நின்னால் உன்னை வெட்டி எறிவமடா. அந்த நாள் விரைவில் நடக்கும். நீ எங்களை பிளந்து பிரிப்பாய், அப்பதான் உனக்கு வலிமை வரும். நாங்கள் சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி தமிழ் தாயின் பிள்ளைகளாக இணைந்து எழுவோம், அப்பதான் எங்களுக்கு வலிமை வரும். அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும்ல. இதெல்லாம் ஒரு உரிமைன்னு இதுக்கு போராடுற நிலைமை வருது பாருங்க. இது நமக்கு அடிப்படை உரிமை. இதை கேட்டு உட்கார்ந்து பேசி போராடிக்கிட்டு இருக்க வேண்டிய நிலைமைக்கு ஏன் வந்தோம்? என் நிலம், என் அதிகாரம் என்கிட்ட இல்ல. எங்கே போட்டாலும் முறையீடு, எங்கே போனாலும் மனுக்கள், எங்கே போனாலும் கண்ணீர், எங்கே போனாலும் கவலை கதறல்கள், எங்கே போதும் வலிதோ இந்த மொழி, வாடிய முகம், கலங்கிய கண்கள், எங்கே போனாலும் நான் தானடா நாடெங்கிலும் மக்களோடு போய் நின்று பேசிட்டு இருக்கிறேன். நான் தானடா கவலையோடும் கண்ணீரோடும் கதறி எழுகிற தாய்மார்களுக்கு முன்பு கைகட்டி கேட்கிற மகன் நான் தான். எனக்கு தானே வழி இருக்கும். உனக்கு என்ன ரோடு ஷோ போடுற அயோக்கிய பயலுக்கு உனக்கு என்னடா தெரியும்? ரோடு ஷோ டாட்டா காட்டுறதுக்கு என்னடா தெரியும்?
நீ ரோட்ல போய் டாட்டா காட்டிக்கொண்டே இரு. இன்னும் 10 மாசத்தில் என் தாய் தமிழ் மக்கள் உனக்கு டாட்டா காட்டுவான், நிரந்தரமா காட்டு. நீ போட்டே திரி, டாட்டா காட்டிக்கிட்டே திரி. 4.5 வருஷம் ஆட்சி ஆண்டுட்டு இப்ப என்ன பிரச்சனை? இது தெரியாத அவங்களுக்கு நீங்க தான் பிரச்சனை. ஓரணியில் சேர்வோம், கடியாரம் வருது, செல்போன் அலைபேசி வருது. எதுக்கு செல்போன்? செத்தா யாருக்கா சொல்லி ஒண்ணும்ல. கடியாரம் எத்தனை மணிக்கு சாவரம் பார்த்துக்கிட்டு சாகணும்ல. அப்புறம் பணம் வாக்கரிசி போடணும்ல. இது ஒரு கூட்டம்டா, இது ஒரு கூட்டம்டா. மானத்துக்காக போரிட்டு மாண்ட மறவர் குலத்துல வந்துட்டு 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் 100க்கும் இந்த பிச்சைக்கார பயிலிட்ட கையேந்தி நிக்கிற பிச்சைக்கார கூட்டமா கேவலம். அவன் இருக்கிற அதிகாரமே நீ ஓட்ட பிச்சை. அவனடா நமக்கு இலவசம் பிச்சை போடுறது. ஒன்றுதான் என் உடன் பிறந்தார்களுக்கு, என் உயிர் சொந்தங்களுக்கு சொல்லுவேன். நம் கோரிக்கைகளை, நம் பிரச்சனைகளை முன்வைத்து நாம் போடுகிற கோரிக்கைகளை அரசு ஏற்று, போராடுகிற கோரிக்கைகளை ஏற்று நிறைவேற்றினால் சரி. அரசு நம் பிரச்சனைகளை கையில் எடுக்காத போது அதிகாரத்தை அரசை கையில் எடுப்பதை தவிர நமக்கு வேற வழி இல்லை. மக்களின் பிரச்சனைகளை அதிகாரம் கண்டுகொள்ளாத போது மக்கள் தமக்கான அதிகாரத்தை நிறுவுவதை தவிர வேறு வழி இல்லை. அதை நோக்கித்தான் போகணும். திமுக என் தம்பியில் எடுத்து சொல்றான், சேப்பாக்கம் முழுக்க திமுக ஒவ்வொரு இடத்துலயும் டிஃபன் கரியர் கொடுக்குதுன்னு, டிஃபன் கரியர் கொடுக்குதுன்னு வாங்கி வச்சுக்கடா. நான் வருவல்ல பின்னாடி. டிஃபன் கரியர் இங்கே, டிஃபன் எங்கே? அது எங்கே? இங்கே விவசாய சின்னத்துல. இவர்கிட்ட தான் இருக்கு டிஃபன். டிஃபன் பாக்ஸ கொடுப்பேன். டிஃபன் எவன் கொடுப்பேன்? எங்க அப்பன் தான் கொடுப்பேன். யாரு? விவசாயி, உழவர் குடிமகன், வேளாண் குடிமகன் தான் கொடுப்பான். வேற எவன் கொடுப்பான்? கருப்பட்டி இனிக்கும், திம்பா, பனையர்னா கசக்கும், கத்துவான். அப்ப என்ன பண்ணணும்? வாயிலே குத்தும். வாயிலே கேவலப்பட்டவன், கேவலப்பட்டவன். பக்கனையா பால் குடிக்கணும், தயிர் திங்கணும், நெய் திங்கணும், வெண்ணெய் திங்கணும். ஆனால் மாடு மேய்ச்சிடக்கூடாது, ஆடு மேய்ச்சிடக்கூடாது. மேய்க்காத வராத. டேய் எழுதி வச்சுக்கடா. எவன் இந்த ஆடு மாடு மேய்க்கிறத இதெல்லாம் இழிவு, வேளாண்மை செய்யறதெல்லாம் படிச்சவன் செய்யற தொழில் இல்லை, வேலை இல்லைன்னு சொன்னவன் பூரா குறிடா, அவன் பரம்பரை குறிடா. நம்ம வந்த பிறகு அரசு பணியாக்கும் போது இவனுக்கு சோறும் கொடுக்கூடாது, பாலும் கொடுக்கூடாது, நீரும் கொடுக்கூடாது, தயிரும் கொடுக்கூடாது, வேலையும் கொடுக்கூடாது. நீ தான் டாக்டர் ஆயிட்டு இல்லப்பா. 32,000 டாக்டர் தான்டா இருக்கான், சீட்டு தான்டா இருக்கு. 8 கோடி மக்கள் இருக்காண்டா. டாக்டரை உருவாக்குறதுலடா பிரபாகர மகனின் கனவு. நோயாளிகளே உருவாகாத ஒரு நாட்டை படைக்கிறதாண்டா அவனுடைய கனவு. காவல்துறை, நீதிமன்றங்கள், வழக்கறிஞர்கள், தேவைப்படாத குற்றமற்ற குற்றவாளிகள் உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதாண்டா சிறந்த ஆட்சியாளனின் பொறுப்பும் கடமையும். பைத்தியக்கார என் தலைவன் பேசுறான்டா. காவல்துறை படையை கட்டி நிறுத்திட்டு குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவதல்ல உங்கள் வேலை. குற்றவாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் உங்கள் வேலைன்னா